மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே. என்ன மக்களே போட்டி இது, நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க அதே டெம்ப்ளேட்லாம் விளையாடுவாங்க. அவங்க கடைசியில் பாருங்கள், 14 பேஜில் 10 மேட்சை தோல்வி அடைஞ்சிட்டு 4 மேட்ச் தான் வின் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்குது சிஎஸ்கேக்கு. நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் விளங்குதில்லை மக்களே. பஞ்சாப் அணியை பார்த்து சொன்னால் நிறைய அணிகள் இளம் வீரர்களை பார்த்து முடிச்சுன்னா உருவாக்கிட்டு வராங்க. சிஎஸ்கேவை தவிர என்ன சொல்லுவேன், ஏன்னா அந்தளவு தான் இருக்குது சிஎஸ்கே. பிரியான்ச் ஆரியான்னு சொல்லி ஒரு முத்த நேரத்தை எடுத்துக்காக பார்த்தீங்கன்னா, விளையாட்டு 42 பந்தில் 103 ரன்கள், 9 சிக்ஸர் 7 பவுண்ட்ரி. என்ன மக்களை விளையாட்டு! அவன் விளையாட்டு வேறு லெவலில். எல்லாரும் போடுக்கும் 12 ஓவருக்கு தொடங்கிய 3 சிக்ஸர். அஸ்வின் எல்லாரும் ஓவருக்கும் அப்படி 6 லெவலில் இருக்கு அவனுக்கு அடிக்கிறதுக்கு. அந்த அளவில் ஒரு பயமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஓவரில் பார்த்தோம்னா 12 யோக்கர் போல ஒரு 6 ஒன்று வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுலேயும் பார்த்த சொன்னால் பஞ்சாப் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எப்படின்னா, பிரியான்ச் ஆரியாவும் பிரபா சிம்ரன் வராங்க. முகேஷ் சௌத்ரி ஓவரில் அவுட். பிரபா சிம்ரன். ஸ்ரேஷ் ஐயர் அதே பார்த்தோம்னு சொன்னால் கலில் அஹமது ஓவரில் அவுட் 9 ரனில். ஸ்டோனிஷ் 4 ரனில் அவுட். நேல் வதிர 9 ரனில் அவுட். மெக்ஸ்வெல் 1 ரனில் அவுட். எப்படியும் பார்த்தோம்னு சொன்னால் 5 விக்கெட் போய்த்து 83 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் சஷா சிங் வரான். சஷா சிங்னு ஒரு உண்மையிலேயே ஒரு வைரத்தை தத்தெடுத்திங்க நான் சொல்லுவேன். மேட்ச் எப்படி இருந்த மேட்ச்லையும் எந்த டைம்லையும் எப்படி மேட்சை கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமாக இருந்தால் நிதானமாகவும் அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, மேட்சை கொண்டு வர எபிலிட்டி இருக்குது. 36 பந்தில் 52 பார்ட்னர்ஷிப் பார்த்தா பிரியான்ச் ஆரியாவும் சஷா சிங் வேறு ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பிரியான்ச் ஆரியா 103 அடிச்சுட்டு அவுட் ஆகின பிறகு பார்த்தோம்னா மார்க்கோ ஜான்சனோட வேறு லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் 34 ரன் மார்க்கோ ஜான்சன் அடிக்கிறாரு. இவர் 36 பந்தில் 52 வேறு லெவலில் ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்து பார்த்தோம்னா 219 ரன் 6 விக்கெட். எங்கே 83 ரனுக்கு 5 விக்கெட் இருந்து 219 ரன் 6 விக்கெட். எப்படி அவங்கள விளையாட பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்த சொன்னால் சிஎஸ்கேயில் பார்த்த சொன்னால் நம்ம என்ன சொன்னோம், ருத்ராஜ் கெய்க்வாடும் கான்வேயும் தான் ஓப்பன் வரணும். அவங்க என்னென்னா அவங்களோட இதை டெம்ப்ளேட்டை மாற்ற மாட்டாங்க. அவர் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு முடிவோட வந்திக்கார். எப்படி முடிவோட வந்திக்காருன்னா, நான் 3வது தான் வருவேன் அப்படின்னு சொல்லி முடிவோட வந்திக்கார். அவர் ஓவர் கொடுத்த விதத்தை பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டுக்கு வர 6 ஓவரில் கொடுத்தா அவர் ஓவருக்கு அடி விழுதுண்டு. ஏன்னா தொடங்கிய 3 மேட்ச் அவர் ஓவருக்கு அடி விழுந்துட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சது. திரும்ப 6வது ஓவர் அவருக்கு கொடுத்திக்காரு. அவர் ஓவரில் 21 ரன். அதுக்கப்புறம் அவரை பார்த்தோம்னா அஸ்வின் 3 ஓவர் நல்லா போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். இதான் மக்களை கேப்டன்சி பிளே நான் அவர் உண்மையிலே வெரி போரிங்காக இருக்கு. அதே போல் பார்த்தோம்னா நூர் அகமதுக்கு ரவீந்திர ஜடேஜா 3 ஓவருக்கு 18 கொடுக்குறாரு. ரவீந்திர ஜடேஜா நூர் அகமது ஓவரெல்லாம் ஃபுல் 4 ஓவர் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு ஓவர் கொடுக்க பயப்படுறாரு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தோல்விக்கான ஒரு 80% காரணம் கேப்டன்சி பிளேன்னு சொல்லுவேன் நான். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நூர் அகமதோ அல்லது ரவீந்திர ஜடேஜாவோ அவங்க விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளாங்க. நூர் அகமதுக்கு பார்த்த சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வர 6 ஓவருக்குள்ளே கொடுக்கலாம், விக்கெட் எடுப்பார். இவர் கேப்டன்சி போய் ஒரு போரிங்காக இருந்துச்சு. அதான் அதிலே மேட்ச் விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 219 ரன் அடிச்சுக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கப்புறம் அதை சேஸ் பண்ணணும். சேஷிங்கன்னா நம்மளோட தலைவர்களை தெரியும், இந்த 180க்கே கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுவாங்க. ரஜின் ரவீந்திரன் கான்வேன் தான் ஓப்பன் வராங்க. ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்து 59 ரன் 6 ஓவருக்கு வந்து பெரிய விஷயம். ஆனால் பார்த்தோம்னா ஒரு 6 அடிக்கையில் அந்த ஃபஸ்ட்டுக்கு வர 6 ஓவர்கள் பெட்டிங் பப்ளிக்கில் 6 அடிக்கையில் ருத்ராஜ் கெய்க்வாட் ரஜின் ரவீந்திரா அவுட் ஆகிறார். ருத்ராஜ் கெய்க்வாட் வராரு. அவர் விளையாடிட்டு போய் தருவார். 3 பந்துகளில் 1 ரன் கேட்ச். என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், சேசிங்கில் 180 தாண்டிய சேசிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாட் இதுவரைக்கும் அடித்தது 3 தரம் 50 அடிச்சிக்காரு. ஒரு 20 மேட்சுக்கு மேலே அவர் எவரேஜ் பார்த்தோம்னா 13 கிட்ட இருக்கு. அப்போ அவர் கேப்டன் புக்கும் அவர் பெட்டிங் இதையும் எவரேஜையும் பாருங்கள், உங்களுக்கு அவர் கேப்டன் ஜிப்பும் விளங்கும். அதே மாதிரி அவர் பெட்டிங் இதையும் விளங்கும். சிவம் துபையும் அதுக்கப்புறம் கான்வே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க. உண்மையிலே சிவம் துபை நல்ல ஒரு விளையாடலாரு. டோனி அதுக்கப்புறம் வராரு. சிவம் துபை அவுட் ஆன ஒரு டோனி வராரு. டோனி உண்மையாக நல்ல ஒரு முயற்சி, 3 6 பவுண்டரி அடிக்கிறாரு. கான்வே ரிட்டேட் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. அந்த டைமில் ரிட்டேட் அவுட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அது அவ்வளோ போல தின்னுட்டு போய்க்காரு. 49 பந்தில் 69 அடிக்கிட்டு போகிறாரு. அதெல்லாம் வெரி போரிங் பெட்டிங். அதே போல் ரவீந்திர ஜடேஜாவும் இது வந்து கஷ்டப்பட்டாங்க. 201 ரன் அடிச்சுட்டு மேட்ச் தோல்வி ஆகிட்டு. இவங்களோட தோல்விக்கான காரணம்
போரிங் கேப்டன்ஷிப். 6 அடிக்கிற எபிலிட்டி ஃபஸ்ட்டுக்கு வர 4 பெட்டிங்கில் ஒருத்தருக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரவீந்திர ஜடேஜா, கான்வே, ருத்ராஜ் ஜெய்க்வாட், ஷிவம் துபே ஓரளவுக்கு அடித்தார், ஒரு 2 6 அடித்தார். ஃபஸ்ட்டுக்கு வர ஓப்பனில் வர ஆளுக்கு 6 அடிக்கிற எபிலிட்டி இல்லை. இவங்க எங்கே ஆடிஷனில் இவங்க தோத்துட்டாங்க மக்கள். இவங்களுக்கு பிளேயர்களை பார்த்த முடிச்சோன்னா எடுக்க விளங்குதில்ல. எவ்வளோ இளம் வீரர்கள் இருக்காங்க. பிரியான்ஷாரியா மாதிரி ஒரு பிளேயர் இவங்களுக்கு இது இல்லை. ஏன்டா அவர் கோச்சர் நியூசிலாண்டுக்குரிய தான் எடுக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு விளங்குதில்ல. இதுக்கு ஸ்வாகா இது ஒரு சிஎஸ்கே 4 டீமுக்குள்ளே வர்றது சரியான கஷ்டம். சான்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கு அவங்களோட கேப்டன்ஷிப் அப்படித்தாங்க, எங்களோட விளையாட்டு அப்படித்தாங்க, எங்களோட போலிங் அப்படித்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா ஹர்ஷிப் சிங், சாஸ்தாவு, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ ஜான்சன், லோகி ஃபெர்குசன், மார்கோ ஸ்டோனிஸ், யுவேந்திர சஹல் வேறு லெவலில் பந்து வீசினாங்க. எப்படி இருந்தால் யுவேந்திர சஹலுக்கு ஒருத்தன் கொடுத்தாரு. அதில் ஸ்ரேஷ் ஐயர் செஞ்ச ஒரு சின்ன ஒரு தப்புன்னு சொல்லுவேன். ஸ்ரேஷ் ஐயர் போலிங் ரொட்டேட்டரில் நல்ல வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கேப்டன்ஷிப்பை பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த 4 டீமுக்குள்ளே டெல்லி கேபிட்டல்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் இந்த முறை பாருங்கள் வரும். நம்ம நினச்சிட்டு இருக்கிற சன்ரைஸ், மும்பை, சென்னை, ஆனால் இந்த முறை இருந்து பாருங்கள் இப்படி ஒரு மாற்றம் வர மாட்டேன் பாருங்கள். இப்போ முதல் மாதிரி இல்லை. ஐபிஎல் எல்லா டீமும் போராடுது. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க முதல் டைமில் இருக்காங்க 160 170 மடக்கிட்டு அதை சேஸ் பண்ணுறேன் கஷ்டம். 200 அடிக்கிற எபிலிட்டி இருக்குன்னு இவங்களுக்கு. இதுக்கு பிறகு பார்த்த முடிச்சோன்னா வார மேட்ச்சில் தொடர்ச்சியாக விளையாடணும். தொடர்ச்சியாக வெண்டால் தான் ஒரு 2 மேட்ச் லாஸ்ட் ஆகலான்னு வரதுக்கான சான்ஸ் இல்லை. இருந்து பார்ப்போம் மகள் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவோட டெய்லி நோட்டிஃபிகேஷன்